பழத்தை கல்யாணம் இப்போ கல்யாணம் எங்கிற பார்க்க பிறந்தே மாட்டேன் பிறந்தது இல்லையோ சரி அதாவது வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுன்றது மோனிகா கிட்ட போ அதை இடிஞ்சு விழுந்து விடுமா ஸ்விம்மிங் பூல் கட்டினதுக்கு பிறகு தான் நான் குளிக்கணும் இப்போவே குதிச்சு பார்க்குறேன் மோனிகா லவ் பண்ணிலே ஒரு தண்ணி ஏ அதானே காலம் வந்தால் என்ன போவோம் அப்போ எங்கே பார்க்க நேரம் கிடையாது அவங்களெல்லாம் பிறந்தது வீணேன்னு அதை பார்த்து எடுத்து இருக்கலாம் ஆமாண்ணே இந்த பாடையும் பாடுவான் இருக்கிறது அதான் பேர் தொழுவுதில்ல மூத்தாள் மூத்தாள் எல்லாத்தாலும் அவ்வளோ கொத்து கண்டு சொன்னால் வெங்காயத்தில் சாப்பிடலாம் கொத்து நல்லா இருக்கும் வேற ஆள் குதிக்க போகிறார் அண்ணன் இந்தா இப்போ சிண்ட கொத்து சமைக்கின்ற அக்கன் அப்போ அதுக்கு தான் நீ சொன்னி இந்த சாப்பாடெல்லாம் சரியில்லை இந்த சாப்பாடு செமிக்காது அப்படியே இருக்கும் இல்லாட்டி சமைச்சிரும் மற்ற நைஸாக சாப்பிட சமைச்சிரும் புறவை களைப்பு ஏற்பட்டுருவேன் புறம் கொஞ்சம் தலை பசிக்க வலிக்கிறேன் புறம் கொஞ்சம் தலை சாப்பிடுவோம் புறம் பாருங்கோ அடியில் 24 கேரட் தான் மண் வந்து கொண்டிருக்கேன்டா நாங்கள் வழியால் காசு கொடுத்து வாங்கணுமெண்டா ஒரு 2 பேருக்கு கிளவைக்கூடிய மண் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மண்ணை பாருங்க அப்படி இருக்கணும் இந்த ரவை தான் வறுத்த ரவை அப்படி கிடக்கு அடியில் இன்னும் வெட்ட கங்க கட்டியாக தான் கிடக்கு இதுதான் புதைய ஏடா சரி 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 காணும் செருப்பு எல்லாம் தாண்டி செருப்பு தாளம் தான் எப்படி விட்டேன் எடுக்கலாம் செருப்பு மண் அடிக்க தான் இருப்பேன் நீ மண் எடுக்க கிடப்பு சரி மண்ணை பாருங்க அப்படி இருக்கேன் வேறு லெவல் தான் இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் அடித்த மண் இருந்தால் இவ்வளவுதான் மண்ணை பார்க்க ஆசையாக கிடக்கு அம்மா என்ன அதுதான் 52 கேரட் நல்ல மப்பா கிடக்குண்டே பழம் துணியல் அதெல்லாம் பேர் தானே ஆக தாழ்வுமா போக கொஞ்சம் கிண்டி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான் சிவமோ ஆ அது பழத்துக்கு கிடக்கு அப்படியே மட்டை அடிக்க வச்சுக்கோ ஆ அப்போ நீ வெட்டைக்க சொல்லிக்கலாம் இப்போ நானும் எங்கேண்டு வெட்டுறேன் வெட்டி அந்த பள்ளத்துக்கு போடுறதா சரி இப்போ நாங்கள் ஒரு பக்கமாக வெட்டி கொண்டிருக்கிறோம் ஃபுல்லாக வெட்டி போட்டு என்கிட்ட வேற காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்கண்டு வாங்குற விலைக்கு வாங்குற மண் இப்படி வருமாடா ஆ ரெடி விட நல்லா வருமா சரியா இப்படியும் கிடக்கு கழிவா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் இப்போ காசு இந்த மண்ணும் பவுனும் ஒரே விலை விற்கிது பவுன் 4 லட்சம் மண் 1.5 லட்சம் நீயும் புரியலண்டா நிற்கிறேன் சரி பாருங்க இப்போ இவ்வளோ மண்ணை வட்டி எடுத்து போட்ட மட்டும்தா காரணம் என்று சொன்னால் கிடங்கு கிண்டியே இருந்தா கிடங்கு இதுக்குள்ள நின்று மேலாண்டு அடிக்கலாண்டா ஆக தாழ்வமாக போய்கொண்டிருக்குது இப்போ போ வந்து மேலே சவுளால் அடிக்க இயலாது இந்த அதனடியால் இப்போ இஞ்சாலுக்கு தள்ளி விடுற மண் எல்லாத்தையுமே ஏன்னா ஃபுல்லாக அடிக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம் கிடங்கு அடிக்கிறேன்டா அது மட்டும் இல்லை மண்ணுக்குள்ளே இருந்து வர வேரோட பாருங்க வெட்டவும் இயலாது இந்த மண்ணுக்கு இருந்து வர வேரோட பாருங்க இந்த வெட்டவும் இயலாது அப்போ அதனடியால் மண்ணை கொஞ்சம் பதிச்சு இதாண்டி விட்டால் தான் சவுள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை கிணக்கு அடிக்க கஷ்டம் செய்ய கஷ்டம்
இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி கொண்டு போகிறோம். எத்தனை அடி? 10 அடி என்ன? 10 அடி 10 அடி அவ்வளோ வேறுண்ணே. இங்கே வெட்ட வெட்ட இன்னும் வேர்கள் கிடக்கா. அங்கே ஒரு புதையல் ஒன்று கிடக்கு போலாம் கிடக்கு. அதுக்குள்ள இந்த சொங்கு ஆனால் வெக்கைனாலும் இது வெக்கையிலாட்டியும் கீட்டாக கிடக்கு என்ன வெக்க தள்ளுது. மழை மப்பா தான் கிடக்கு. இந்த பாருங்க இடங்களை பார்க்க மப்பா கிடக்கு. ஆனால் என்னென்னு சொல்கிறது சரியான வெக்கையாக கிடக்கு. ஆனால் செய்கிற வேலையும் அப்படி தான் களைப்பிக்கிற வேலைன்னு வெட்டி பறிக்கிற வேலையில்லை. சரி அப்போ இதே இப்போ வந்து பார்த்து இப்போ எத்தனை அடி கிண்டிட்டோம்? 3 அடி வருமேண்ணே. வேணும் நாங்கள் கொஞ்சம் கிண்டி போட்டு காட்டுறோம் இப்படி என்ன கட்டத்தில் போகுது என்ன கட்டத்தில் நிற்க போகுதுன்றது ஒன்றுக்கும் யோசிக்காதேங்கோ வீடியோ வழியாக பார்த்துட்டுருங்கோ என்ன நடக்குதுன்றது என்ன ஏன்டா ஒன்று இப்போ என்னாச்சும் குழம்பாதேங்கோ. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று உண்டு என்ன அந்த முடிவை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவோம். யோசிக்க தேவையில்லை. பாருங்கோ 12 மணி 12:30 நேரம். 12:30க்குள்ள அதாவது வந்து ஒரு டிராக்டர் வருமா பழம் ஒரு டிராக்டருக்கு கூட மண்ணை வெட்டிட்டோம். அதாவது வந்து மண்ணை வந்து வெட்டி விடுறது நான் கோழி சவுளால் அடிக்கிறதா வந்தான் 2 பேர் நிற்கிறபடியால் இந்தா எப்படியும் ஒரு பின்னேறத்துக்கு கடையில் ஒரு 2.5 டிராக்டர் வெட்டிடுவோம். என்ன 2.5 டிராக்டர் மண்ணுக்கிட்ட வெட்டிடுவோம். இப்போ இன்றைக்கு உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் சமைக்கலை. அப்போ என்ன இன்றைக்கு வந்து இன்றைய நாள் பிழைச்சிட்டுது. கம்சிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போக வேணும். 2 ஹாஸ்பிட்டலுக்கு சாமி கூட்டி கொண்டு போய் இன்னும் வரையில. அப்போ கடையில் தான் இன்றைக்கு வந்து சாப்பாடு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் சாப்பாடு மேன்ற சொல்லி. அப்போ கடையில் வந்து சும்மா நோம்பலாம் உண்மையாக கடை சாப்பாடு சாப்பிட்றதுண்டு இல்லை. இப்போ என்ன சரி அவனுக்கும் சாப்பாடு இருக்கும் எனக்கும் சாப்பாடுக்கு தானே வேணும் போட்டு இன்றைய கடையில் தான் சுமார் கொத்துண்டு வாங்க சொன்னது. அப்போ இனி தான் வந்து அப்புறம் சாப்பிட வேணும். அதுக்கிடையில் ஃபுல் வேலை ஒரு சர்மியும் வந்து வாரக்கில் இப்படி அவ்வளோ வட்டி ஆச்சு கொண்டு கேட்குற அளவுக்கு இருக்க வேணும். தண்ணியும் குடித்து செய்து கொண்டு நிற்கிறோம். பார்ப்போம் முடிஞ்ச அளவு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னு சொல்கிறது வீட்டுக்காக உண்மையிலே தலையே சுற்றுது அப்படி இருக்கேன். அவ்வளோ தூரம் வெயில் வைக்கையும் தானே வந்து வேலை செஞ்சோன்னு நிற்கிறான். என்னென்னு சொல்கிறது வேலை செஞ்சோன்னு நிற்க உண்மைக்குமே ஒரு மனுஷனை வந்து கூலியாக கூப்பிட்டு அவனுக்கு சரியாக கவனிக்கணும். சாப்பாடு தண்ணியிலேருந்து எல்லாமே சரியாக கவனிக்கணுன்றதுக்காக இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. ஒன்றும் டீ பிளேண்டி வச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ சோடா தான் எடுத்து கொண்டு கொடுக்கணும். நம்ம சோடா தான் இன்றைய கொண்டே கொடுக்கணும். உனக்கு குடிக்கட்டும் சோடா என்ன செய்யணும் செய்யலாது. தற்போதையதுக்கு சோடா தான் சரி கொண்டு கொடுத்து பார்ப்போம். கர்நாடக பிறகு வந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்படி கர்நாடகன்னா கராச்சியில் வேலை செய்ய தெரியாது. மம்பட்டி எழுதுன்னு படி செய்ய அம்மா வீட்டுக்குள்ளே வர தலைசுமா கரெக்டாக சுற்றுது இப்படி கிடக்குது சரியில்லை. உண்மையாக 3 பேர் வேணும் இந்த வேலையில் செய்கிறேன்டா. இன்றைக்கு நானும் 3 தான் செய்யக்கூடிய மாதிரி கிடக்குது. பார்ப்போம். இந்த குடிச்சே ஏய் வெத்திலே ஓகே ஓகே கொஞ்சம் வைக்கட்டே. அடிச்சு முடியுது அது உடம்பை கவனிக்கணும். தண்ணியால் பனிக்கு கொண்டிருக்கணும் உடம்புக்கு. இல்லாட்டி உடம்பு இதாயிரும். நாங்கள் எப்படித்தான் உழைச்சாலும் என்ன இந்த வயிற்றுக்காண்டி தானேன்னு சொல்லுவோம் பாடும். அதுக்கு மீறித்தான் என்ன கட்டங்களை செய்தாலும் என்ன எப்படித்தான் என்னதான் மனுஷன் பாடுபட்டாலும் கடவுளின் படைப்பு ஒரு ஆண் மகனாக இருந்தால் நெட்டி வேற சிந்தி உழைக்க வேணுமெண்டு கடவுள் அப்படியான படைப்பை படைச்சிருக்கிறார். நல்லது நெட்டி வேற சிந்தி இல்லைன்னா வருத்தம் வந்து ஓடும் என்ன கொலஸ்ட்ரால் அது இதுன்ட்டு. சரி அப்போ கிடங்க பாருங்கோ. இப்போ இனி நான் உள்ளுக்கு இறங்கி வெட்டணும். அவனெலாம் ஃபுல்லாக மண் அடிச்சிட்டான். அவன் சோடா குடித்த பிறகு வெட்டுவோம். நான் வெட்ட சரி ரைட் நான் வெட்ட சரி.
இங்கே வெட்டிக்கிறேன். ஓ அடியில் நல்ல மண் தான். ஓ நல்ல மண்டை. அடியில் சோறு தான், வெள்ளை அரிசி சோறு. வெள்ளை ஏற்றி சொல்ல தங்க பவுன் மாதிரி கிடக்கு. சட்டப்படி கிடக்கு மண் தெரியும். மஞ்சள் கலர் கிடக்காமா? மண் சட்டை படிமா. ஆ மண் சட்டை படிமா. நான் நினைக்கிறேன் ம் இப்படி வரும் மண்டு. எதிர்பார்க்க அடியில் கொஞ்சம் எங்களுக்கு வெட்டாக கொஞ்சம் லேசாக இருக்கு. வேறு இல்லை, ம் குறையுது வேறு மேல குறைஞ்சி அந்த வேறுன்ற ஓட்டம். நறுக்கா வெட்டி எடுக்கணும். இந்த பஸ்ஸை வந்து பேசுவேன். ம் அலங்குளம் என்ன வெட்டி கேட்கணும். இந்த மஞ்சளாக வருது இல்லை மண், ஆ இது ஓகேயோ? ஓகே அது நல்லம்மா. ஆ அது நல்லம்மா. இது வாங்க. ம் இந்த மண்ணும் காசு தான், எல்லாமே காசு தான். இப்போ மண் காசு, தண்ணி காசு. கூட கொஞ்சம் கல் பிளான் கிடக்கு. ம் ஓ எத்தனை நேரம் நிப்பாட்டுவோம். ஆ மேல்படியாக எடுத்துட்டு போவோமே. ம் கொட்டுறதும் கஷ்டம் தானே. பட்டு ஆ அடிக்கிற இதையும் கூட மோசம். அதை ஒன்றும் அடிக்கிற, அதெல்லாம் அடிக்கல. எல்லாமே கஷ்டம்தான். அவனவன் செய்கிற தொழில் அவனவனும் கஷ்டம்தான் என்ன. ம் அவங்க இப்போ நான் இதை புல்லை அடித்து குமிச்சு விட்டா தான் அவன் அடிப்பான். அடியில் சும்மா இது போட்ட மாதிரி கிடக்கு, பொங்கல் போட்ட மாதிரி. அப்போ நாரிக்க ஒழிச்சிச்சு. வா ம் ஓகே. இதுக்காக பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்ன மாதிரியே வந்து கடை சாப்பாடு தான் வாங்கி கொண்டு வந்துருக்குது. சொல்கிறது இதுதான் சாப்பாடு. அப்படின்ட்டு மெயிலாலே என்ன கும்பமாக தான் கிடக்கு. ஆனால் நல்லா இப்போ அந்த மட்டை பாக்ஸில் கொடுக்குற வழியால் ஓகே. வெங்காயம் பண்ணுமே. ஆ ம் கொத்து கண்டு சொன்னால் வெங்காயம் பண்ணும். வெங்காயத்தில் சாப்பிட தான் கொத்து நல்லா இருக்கும். சாப்பிட்டு நம்ம தண்ணி பத்திரம் வெங்காயம் எடுத்துட்டு வாங்கண்ணா. சாப்பிட்டு பார்த்து சொல்லு இந்த கொத்து எப்படி இருக்காங்க. அம்மாச்சி கடை கொத்து. வெங்காயம் வேணும். எப்படி கொத்து நல்லா இருக்கு. சரியில்லை அது என்ன கோபதாக இல்லை. இந்த வெயில் நேரம் கொத்து சாப்பிட தண்ணி விடாக்கும் அடிக்கடி. என்ன சரி, கொத்து சாப்பிட்டு கொஞ்சம் இருந்துட்டு உங்களுக்கு வேலையை நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண காட்டுறோம். கொத்து சாப்பிட உடனே கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும். நீ குடிக்கணும் இல்லை சரியா? நான் இப்போ கொத்து சாப்பிட்டுப்பா. ஓகே, இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இதுக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம். ஆனால் மேசம் பேரில் செஞ்சுட்டு கொத்து ரொட்டியில் சாப்பிட்டா ஓகே இருக்குமா? ஓகே என்ன சொல்கிறேன்? மேசம் கஷ்டப்பட்ட வேலைக்காக தான் சாப்பாடு சரியான குறுக்கி விட சரியான கொத்தை போட்டு. ம் கொத்தை போட்டு சாப்பிட எல்லாம் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சோறும் கறியும் தானே சாப்பிட்றதுன்னு. இந்த கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். உண்மைதான். இது நின்று பிடிக்குமே கலப்பு இருக்காமல் தண்ணி தண்ணியாக விட வைக்க நினைக்கிறேன். மாச்சாப்பாடு தான் குடிக்கும். தண்ணி அது பிரச்சனை, தண்ணியாக குடிக்கிறான். வளமையாக மேசம் மேலே பண்ண நீ என்ன சாப்பாடு வளமையாக வார சோறு தான். அதில் உனக்கு எது பிடிக்கும்? குத்தரிசியோ சம்பாவோ? சம்பா தான் பிடிக்கும். சரியா? உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானுங்க. ஓடி ஆடி தெரிஞ்சு வேலை செய்கிறோடையா ஓகேன்ட்டா? ஓகே, எங்களுக்கு ஓகேயா இருக்கும் சாப்பிட்டேன். பழம் எத்தனை வருஷம் நீ வேலை செய்கிற? இப்போ வேலை 15 வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். 15 வயசுல இருந்தோம் மேசம் வேலை. இப்போ 33 வயது. சரியா? இவ்வளோ கஷ்டத்தை கண்டிருப்பேன் மேசன் வேலையில். வேலை இப்போ மேசன் தானே? எத்தனை வயசில் மேசன் ஆகி நீ? மேசன் ஆகி ஒரு 20 வயதில் மேசன் ஆகிட்டு.
பரவாயில்ல, எல்லாமே வந்து ஒரு கட்டி தானே. வீட்டுக்கு கஷ்டப்பட்டேக்க எல்லாருமே உறங்கத்தான் வேணும் வேலைக்கு. தான் சாப்பிடலாம் மருந்து உண்மைதான். இல்லையென்று சொன்னால் அப்புறம் என்ன செய்யணும், ஒன்றுமே செய்ய இல்லாதான். ஒன்றுமே செய்யல. எத்தனை வெயில் எத்தனை மழையில பார்த்துருக்கும் இந்த உடம்பன். அது பார்த்துருக்கும், இத்தனை மழையா பார்த்துருக்கும். அது என்ன இதெல்லாம் மழையா வைக்கல, எத்தனை வெயில பார்த்துருக்கும். எல்லாம் நின்று செய்யாத வேலையில் இல்லை எனக்கு ஆடு மேடு இல்லாமல் எல்லா இடமும் செஞ்சாதான் வேலை. உண்மையிலேயே தான் மனிதனுடைய வாழ்க்கை. வழியா பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். அது ஸ்ரீலங்கா பொறுத்ததில் மேசன் வேலை என்று சொன்னால் இந்த இடத்தையே நீங்கள் நின்று செய்கிறீங்க. ஆனால் என்ன எந்த இடம்னாலும் சரி, எந்த இடம் வேணாலும் வேலை செய்வோம். இங்கே நின்று செய்ய வேண்டியா என்னாலும் சரி. ஆனால் வேலை செய்கிறதும் பாட்டு விளங்க கேட்டுக்கொண்டு பெம்பல் ஏதோ ஒரு பெம்பலாக போய் கொண்டிருக்கும். பாட்டை போட்டு விட்டு எதனா செட்டை கிட்ட கொண்ட பாட்டை போடுவோம், பாட்டை போட்டு கேட்போம். பொழுதுபோக்கு வெத்தலாம் பொழுதுபோக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கும். மற்ற வேலைக்கும் பிறகு ஆக்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். என்ன ஆக்கள் செய்யலாம் வேலை. சிலது உம்மண்டதும் வந்துச்சுட்டா சிக்கலைன்னு இதாகிட்டு இருக்கும். சரி, அப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் இருந்துட்டு எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்படியும் ஒரு 2-3 லோட் மண் அடிக்கிறேன்னா இருக்கிறோம். இந்தா பாருங்கோ, பயப்படா காட்டுறோம் நாங்கள் மண்ணை. நீங்கள் காட்டிங்களோ நாங்கள் மண்ணை காட்டுறோம். எவ்வளோத்தோட நிப்பாட்டி இருக்கணும் பாருங்க. இந்தா இன்னும் ஃபுல்லாக வந்து இதண்ட வேணும். ஆனால் இந்த வகையில் நிற்கிது. அதாவது வந்து நீ அங்கேயே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மேல் கட்டத்தை வளைச்சிட்டு எவ்வளோமே வந்து மண் அடிக்கிறதுக்கு இதாக இருந்தபடியால் ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து ஒன்றும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இப்போ எத்தனை 4 அடி கிட்ட போயிட்டுதோட 4 அடி போவோம். என்ன ஏன்னா மேலால் அந்த ஊத்த மண் அதாங்கள் வலிச்சு போடாதுலேருந்து போட்டுவோம். என்ன பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இதை வந்து செய்வோம். தொடர்ந்து பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே சரி, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து இறங்கி இந்த மண்ணை வட்டி குமிச்சு விட்டு கிடக்கு. அதாவது வந்து இப்போ சாப்பிட்ட கொத்துக்கு சுடு தண்ணி குடிக்க தேவையில்லை. என்ன இப்படின்னா குடிக்க தேவையில்லை தானே முழுக்க. அப்போ அதுக்கு தான் நீ சொன்னி இந்த சாப்பாடெல்லாம் சரி இல்லைல்ல. மற்ற நைஸாக சாப்பிட சமைச்சிடும் புறவு களைப்பு ஏற்பட்டுருவேன். உண்மைதான். என்ன ஃபோனில் என்ன நியூஸ் பார்த்துட்டு என்ன டிக்டாக்ல என்ன போட்டிருக்கு? என்ன இது நியூஸில் வந்துருக்கும்? இல்லை இல்லாட்டி எங்கே பார்த்தாலும் அங்கே கொலை இஞ்ச சம்பவம் மட்டும் வாரது. சரி ஆத்தி அது கிடாக்க 2 விழா வட்டினது மனசப்பட்ட பாடு. என்ன அப்படி கிடாக இருந்துச்சு, ஃபுல்லாக வட்டி கொண்டு நின்றாது. ஓ இப்போ வந்து நான் வெட்டிட்டேன். இனி அவனு இறங்கி உள்ளுக்குள்ளே இறங்கி அவளை மண்ணையும் மடிக்க. சரி ஏன் டியூஷன் தண்ணியோ? சரிங்க, தண்ணி அடிக்கிறீ அவளுக்கு? சரி குளிச்ச மாதிரி வேறு வேணி தாழ்வும் ஆகிட்டுதல்லோ. தாழ்வும் ஆகினோன்னா அடிக்காக இதாக இருக்கும். 4 மணிக்கெல்லாம் போகணும். உனக்கு எப்போ ஆள் குதிக்க போகிறார் அண்ணன்? இந்தா இப்போ சிண்டா கொத்து சமைக்கின்ற அக்கன். ஒரு கொஞ்சம் நேரத்தில் சூடு பிடிக்குமே. வேறும் கிடக்கேன்னு பாருங்க. இப்போ நான் ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வட்டி குமிச்சு விட்டேன். நான் இவ்வளோ அடித்தோடனே நான் திரும்பி வெட்டணும். சரி பாருங்க, ஃபுல்லாக அங்கேருந்து கீறினாங்க. நாங்கள் எவ்வளோ ஆனால் முடிஞ்சிருக்கான்னு சொல்லி இப்போதைக்கு இவ்வளோ தான். இப்போ அவ்வளோ நாங்கள் ஃபுல்லாக அடுக்க போகிறோம். ஏன்னா 2 எவ்வளோ ஆனால் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும்டா. அதானே இந்த வேறுங்க வேறுண்டு எவ்வளோ வேர் குமிஞ்சிட்டு.
சரி நாங்கள பண்ணி ஃபுல்லாக எல்லாம் வெட்டி போட்டு கடைசி இறுதியில் பார்ப்போம் அப்படின்ட்டு. முடியல இந்த வருங்க கிட்ட வருதோ என்ன வேறையோ இந்த கரையில் இருந்திருந்து தான் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த அவன் அள்ளி போடுற ஹேப்புக்கு நம்ம வந்து வெட்டிட்டு இருக்கக்கூடிய மாதிரி கிடக்குது. அப்போ அதனடியால் பரவாயில்லை. அள்ளி போட்டு முடியலை இந்த வருங்க கிட்ட வருதோ என்ன வேறையோ என்ன சொல்லுது சாவல் அடிக்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கும். ஆ கொஞ்சம் கிடைக்கும். தொடர்ந்து வேலையை செஞ்சோன்றிருக்கலான்ட்ட அதுதான் ஆக்களை சாடிச்சு போடும். ஒரு குறிப்பிட்ட டைமில் செஞ்சு விட்டுட்டு போயிடும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாம் இந்த வேலை. உண்மைதான். இப்போ வட்டி விட்ட மண்ணு எத்தனை வட்டி வரும்? 50 வட்டியா? கிடக்குறேன் ஒரு 6 வட்டி வருமா? கூட வருமா? ஆ சரி இப்போ என்ன எத்தனை டிராக்டர் மண் வட்டி இருப்போம்? சரி இது 2 டிராக்டர் மண்ணுண்டா என்ன கதை இது? இதுதான் பேர் ஒரு 1.5 டிராக்டர் இது. சரி 2 டிராக்டர்ண்டா 200 வட்டி 200 வட்டி மண் பேருமே இது. இது யார் நீ வளர்க்குறது? ஆனால் நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை மண் இல்லை மேன். என்ன ஆனால் நேரிக்கும் ஒரு பயிற்சி தானே. வட்டி அப்படி தானே குமிச்சிட்டு தானே ஏறினாள் அடிச்சு சா உள்ளுக்கு நின்று ஆத்தி நாங்கள் சவுளாலாம் கிடங்க நீட் பண்ணணும் மேன். என்ன இப்படி வட்டி கொண்டு போய் ஒரு பெரிய புதாக்குழி எதுவும் வந்துடணும் இப்படி எங்களுக்கு வேற அது அப்படி எங்களுக்கு வாழ்க்கையில் வேற. ஆமாண்ணே. ஆனால் சும்மா அதெல்லாம் சில இடங்கள்டா வந்திருக்கேன்டா. எங்களுக்கு தச்சு தவறி இதுக்குள்ள வந்தாலும் மறைஞ்சிடும். இதுக்கு உங்களோட கையில் அம்பிடக்கூடாது. குளம் எத்தனை இடத்துல இப்படி கிடங்குண்டு இப்போ? எத்தனை இடத்துல குழி வெட்டி கல் சளி எல்லாம் வந்துருக்கும். சரி பட்ட செய்ய கிணறுகளும் பட்டி காட்டு. உங்களோட வீட்டில் தண்ணி தான் விட்டு காட்டிங்க. இந்த மண் எவ்வளோக்கு வட்டி அடிக்க சுகம் மற்ற கஷ்டம் இல்லைண்ணா. மற்ற நெஞ்சுக்கு அப்புறம் என்ன சல்லி அடிக்கிறதா இருக்கு. இப்போ வந்து மண் அடித்து முடிய நான் உள்ளுக்கு இறங்கி வெட்டா சரி. ஏன்னா நான் வெட்டுற கட்டம் வந்து எடுக்கிறதில்ல. அவன் வந்து களைப்பாக இருக்கேக்க நான் ஃபோனை கொடுக்கல. ரெடியாக இறங்கி வெட்டுறேன்னா பாப் நான் சொன்னேன் கொத்த சாப்பிட தண்ணி விடாக்க மாட்டேன். அப்படியே களைச்சி விழுந்து படுக்க சரி. ஏன் புல்கை சட்டை போட்டு வாங்க? நான் புல்கை போடுறேன் போடுறேன் உடல் கறக்காது. என்ன புல்கை என்ன இல்லை ஃபுல்லாக வேர்த்திரும்டாம். ஃபுல்லாக எல்லாம் வேர் தொழுதில்ல முகத்தால் இல்லாதெல்லாம் என்ன செய்கிறது? ஒன்றும் செய்யலை. ஒவ்வாளுக்கு வாழ்க்கப்பட்டா தொங்கத்தான் வேணும். சரி இப்போ நான் நள்ளி எல்லாம் அடிச்சுட்டான். இப்போ நான் உங்களுக்கு கடங்காரங்க அப்புறம் கடங்காரங்கிற கட்டத்தோட வெயில் வந்துட்டுது. வெயில் வந்து அங்கால போயிட்டுது.
கிடங்கும் வந்து நிற்கிற மாதிரி இல்லை தாழ்ல மாதிரி என்ன செய்ய தடுமாற்றமாக்குறாங்க கூட பார்த்துடுறாங்க பார்த்துடுறாங்க சைத்தால இடிஞ்சும் போடும் அம்படி வந்துடும் காவணும் ஏன்னா கிடங்கு கொஞ்சம் நீட் பண்ணிட்டோடா ரெண்டா பஞ்சியா இருக்கு சொல்லிடுற மாதிரி செய்தான் வந்து புல எங்கள்கிட்ட சவுல் சரி அடிக்குது சவுல் இப்போ நான் வந்து வட்டி ஆடையலாம் நீட் பண்ணி விட்றேன் குமிச்சு விட்டா 50 வட்டி அடிச்சு விட்டா நீ சிறப்பு அடிப்பாரு என்ன ஓ நானும் போகணும் கொஞ்சம் தாள் 4 மணிக்கு போகணுமே அப்போ இதில் அதை நாங்கள் நீட் பண்ணி போட்டு ஐயோ உள்ள கறங்கி அவ்வளோ மண் அடிச்சாச்சு பாருங்க இந்தா அப்படியே கண்டு வட்டி குமிச்சு கிடக்கு இனி உளம்பள்ளியில் ஏற்றணும் அது வந்து இது சின்னனுக்கா செய்த வேலை தான் இந்த வேலையில் சின்ன கையில் ஆடம் போய் செய்தது இப்போ அது அப்புறம் செய்கிறோம் ஓ சார் ரெடி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆ அடிக்கிறவங்க விளங்கல ஓமுங்க அடிக்கிறவங்க பாருங்க மண்ணை குமிச்சிட்டோம் இது கிடக்கிறது கிடங்கு ஃபுல்லாக அடிச்சு விட்டு கிடக்கு 4 போய் அடிக்க சரி அப்படி குமிச்சு விட்டு கிடக்கு மேலேயா சரி வீட்டை வச்சேரி முடிஞ்சிடும் டைம் விட்டு தூக்கல நாளைக்கு என்ன வேலையோ 6 மணிக்கு 6 மணிக்கோ எங்கே சின்ன மணி ஆ ஆனால் தொடர்ந்து செய்தபடியாக தெரியாது இல்லையண்டா தனியாக இன்றைய தான் செய்கிறேன்டா கஷ்டம் விடியோலும் போயிடாது நாங்கள் எல்லாம் பிறந்தது வீண் என்ன அம்மாண்ணே என்ன உண்மையா அதை பார்த்து எடுத்துருக்கலாம் அம்மாண்ணே என்ன இந்த பாடையும் பாடுவான் இருக்கிறேன் அதான் கடும் பாடல்லேன்னு கடும் பாடம் என்ன பாடு என்ன எப்படி கொண்டு போனா தான் உயிர் வாழலாம் ஒரு தரும் ஒரு மனுஷ ரீதியாக நினைக்கிறது இப்படித்தானே பழத்தை கல்யாணம் இப்போ கல்யாணம் இங்கே பார்க்க பிறந்தே மாட்டுதான் ஏ பிறந்தது இல்லையோ என்னதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கணும் லவ் பண்ணி இல்லையா ஒரு தண்ணி ஏ அந்த வாடிக்கை இல்லை லவ் பண்ணுறது வாடிக்கை இல்லை தானே லவ் பண்ண நேரம் இல்லை இந்த நேரம் பாரு அதானே காலம் வந்தால் பின்ன தானே போவோம் அப்போ எங்கே பார்க்க நேரம் கிடையாது அது சரி காதலிக்கிறதுக்கும் ஒரு நேரம் வேணுமேண்ணே அந்த நேரத்தை காலந்து இப்போ வயசு மேலே வந்துட்டுது வயசு போட்டு இப்போ 33 வயசு என்ன அப்போ இனி பேசி தான் கட்டணும் நாங்களும் மாப்பிள்ளை இருக்க பொம்பளை ஓகேண்டா சரியாண்ணே உண்மையிலே நல்லபடியன் தொழில் ரீதியில் வந்து தொழிலும் வீடும் தான் உண்மைக்குமே அதான் ஒரு யாருக்கும் வந்து ஒரு பொருத்தங்கள்ன்றது வேணும் தானே இப்போ காதலிச்சிருந்தால் அதுக்கு காதலிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு அது வந்து வேலை தொழில் ரீதியில் இருந்தபடியால் பழம் வீட்டிலேயுமே தொழில் செய்யறியோ இல்லை முதல் இருந்தேன் இப்போ முதல்ல ஆடுகள் வளர்த்தனியா ஆடு என்னடா இந்த ஆட்டுக்கு ஆடெல்லாம் பிடிச்சி கொண்டு போகிறாங்க கல்லரோ ஆத்தி அது போல வச்சுக்கலாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஆட்டையும் கவனித்து மாட்டையும் கவனித்து களை எடுத்து கொண்டு வராங்கண்டா அது இப்படி இருக்குமே அப்போ என்ன அது சரி முடிய போகிறானே
சரி மக்களே, இப்போ இந்தியா நாள் வேலை வந்து என்ன அவனு வந்து எங்கேயோ போகணுமா, ஹலுவல் கிடக்கிறபடியால் நான் ஏற்றி கொண்டு தான் கொண்டு விட வேணும். அப்போ அதனடியால் இதை வந்து உலாத்தோடைய இன்றைக்கு வந்து நிப்பாட்ட போகிறோம். அதாவது வந்து நான் கொண்டு வந்து விட்டா பிறகு நான் இயலுமாக இருந்தால் நான் வந்து செய்வேன். இது வந்து என்ன காரணத்துக்காக செய்கிறோம் போகிறோம்ன்றதையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொல்கிறேன். சரி, அதாவது வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுன்றது மோனிகா கிட்ட போ, அதை இடிஞ்சு விழுந்து விடுமே. நான் ஸ்விம்மிங் பூல் கட்டினதுக்கு பிறகு தான் நான் குளிக்கணும். இப்போவே குதிச்சு பார்க்குறேன். எங்க இப்போ அம்மாடு மோனிகா ஏறுவியோ நீ? மோனிகா இப்படி குதிச்சு விளையாடக்கூடாது, கால் கையில் தான் டிப்பட்டு. நீ பாருங்க மோனிகா மண்ணுக்கு ஏற இல்லாத மோனிகா. எங்க அதுக்குள்ள கால் வைக்கக்கூடாது. இப்படி செருப்போடெல்லாம் பாஞ்சு குதிக்கக்கூடாது மோனிகா. கால் மடங்கு கிடங்கு மோனிகா ஏற்றி விடும். ஆமாம், நான் புறம் இதால் போவேன்னா ஆமாம், டக்குன புதாச்சு. இப்படிதான் இருக்க நடந்தது எனக்கு. அதுல ஒரு கிடங்கு இருக்கு, நான் சைட்டாக நடந்து ஏற மாட்டேன் மோனிகா. அஞ்சு பேருங்கோ அது நேற்று இன்றைய தாழ்வு வட்டி போட்டோம். இப்போ நான் இதாக சைட்டாக நடந்து கொண்டு குடும்பம் இல்லை டக்குன்னா இடிஞ்சு கொண்டு போய் விழுந்துருவேன். அவருக்கா நடந்தது அதில் கிடங்கு இருக்கேன், நான் சைட்டால் கூட்டி கொண்டு இடிஞ்சு கிடங்கு வந்துட்டேன். இந்தா உங்கள் கை நோவு போகுது. இப்படி குதிக்கக்கூடாது மோனிக்காவா. எதிலாம் இடிஞ்சு கிடக்குறதுக்கு காலெல்லாம் போயிருமா. அதுதான் குளிர்ன்ற ஆழமாக இருக்குது. இது ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த ஆழம் பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் பூலை பற்றி சொல்லுவோம் வாங்கோ. இனி எல்லாட்ட மனசுலேயும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்ன